நீங்கள் எங்களுக்கு 15 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். ட்ரைனேஜ் இல்லை, ரோடு இல்லை, ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை. நாங்கள் தனிப்பட்ட ஒரு நபருக்கால நாங்கள் இத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அதை சீக்கிரமாக நம்ம முதல்வர் செஞ்சு கொடுப்பாருன்னு நம்பிக்கையில் இந்த கவர்மெண்ட்டு அதுக்காலே சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வர நாங்கள் எங்கள் குறைய சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சீக்கிரமாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மழை சீசன் மழை சீசன் 2 வாரத்துக்கு 2 டைம் ஊறுது சார். அது 2 டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முதல்வர் நம்ம எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏ எங்களுக்கு தனிப்பட்டு செஞ்சு சீக்கிரமா கொடுக்கணும் சார். சார் நீங்க அந்த ஏரியா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நாங்க எந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, ட்ரைனேஜ் அதெல்லாம் மெரிச்சிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இதனால எல்லாருக்கும் நிறைய உடம்பு சரியில்லாம போகுது. குழந்தைங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு அந்த நெபுலைசர் வைக்கிறதுக்கே எவ்வளோ காசு ஆகுது. அப்பப்போ தூக்கிட்டு ஓட முடியாது. அது ரோடு இது இல்லை, மெயின் ரோடு கிடையாது. அங்கேருந்து உள்ளேருந்து அந்த ஆட்டோ வர்றது கிடையாது, ஒரு வாகன வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் அந்த 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 இடத்துல 2 வாட்டி விழுந்துட்டேன் சார். நான் பாம்பு வேற வருது. ட்ரைனேஜ் மெரிச்சு போகிறதுனால வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆமாம், கஞ்சா எல்லாமே அங்கே. நாங்கள் 5 மணிக்கு மேலே நாங்கள் வெளியில் வரதே கிடையாது. இல்லை சார், இது மாதிரி நாங்கள் நிறைய வாட்டி எல்லா ஆஃபீஸ்க்கும் நாங்கள் லெட்டர் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் இது வரைக்கும் யாரும் எங்கள் ஏரியா பார்க்கவே இல்லை. ஆமாம், நாங்கள் பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்ததே 50,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. 50,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. யார் கொடுப்பா? எங்கே போனாலும் பேப்பர் எடுத்துட்டோன்னா எப்படி எடுத்துட்டு வர முடியும்? மத டாக்குமெண்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். ஒரு வாட்டியும் ஏஏ பார்க்கும்போது, ஜேஏ பார்க்கும்போது, இஏ பார்க்கும்போது எல்லா வாட்டியும் நாங்கள் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். ஆனால் மறுபடியும் லெட்டர் தான் கேட்குறாங்களே தவிர அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷன் இல்லை. இப்பயும் லெட்டர் தான் கேட்குறாரு. நாங்கள் மறுபடியும் லெட்டர் கொடுத்தா எங்களுக்கு எவ்வளோ நாளில் நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பீங்க? ஒன்றும் இல்லை. என்னன்னா எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருக்காரு, திருவேங்கடன்ட்டு. அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாரு. போன வாட்டி கூட ஆர்டி சேகர் உள்ளே வந்தார், அவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, அடியாட்களை கூட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது மாதிரி இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, லேடி இன்ஸ்பெக்டர், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. சுகுணான்றாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. இவங்களை மிரட்டுறாங்க. இது மாதிரி நீங்கள் திருட்டு சொத்தை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் திருட்டு சொத்தை தான் வாங்கிட்டோன்னா நீங்கள் அப்போ அந்த ரோடை பிளாக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்றது எங்களுக்கு தெரியும். அதாவது இவங்க சொத்தை விற்றுருவாங்களா, விற்றுட்டு மறுபடியும் அதே சொத்து மேலே கேஸ் போடுவாங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன சொல்கிறேன், நீ எப்படி அச்சுன்னு போங்க, உங்கள் சிவில் கேஸை எவனா எப்படி அச்சுன்னு போங்க. எங்களுக்கு தேவை ரோடு, ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட்டு. எங்களுக்கு இதை கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வரி கட்டுறோம்ல, அதுக்கான இதுவும் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா எங்களுக்கு இவங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை மாதத்தில் 10 நாள் நெபுலைசர் வச்சு சுற்றி நிற்கிறோம். எங்களால் எப்படி பண்ண முடியும்? இல்லை சொல்கிறேன்னா, இல்லை எங்களுக்கு அந்த குழந்தைக்காகவே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். அப்போ இவ்வளோ கஷ்டம் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இவர் சொல்கிறாரு நாங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்படி போய் நான் இது ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா 4 வருஷமா சுற்றி நிற்கிறேன். இதனால் என் வேலை போச்சு. அப்போது இப்படி போய் நான் இப்படி தான் சுற்றி